ரீசெண்டா ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்னைக்கு ஸ்வேதா மாமோட ஒரு ரீல்ஸ் என்னன்னா, தாஜ்மஹால் பார்க்க போயிருந்தேன்ட்டு ஃபிளைட்ல ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி. அது யாருலாம் தெரியல, கண்டிப்பா நீங்களா தான் இருந்திருப்பீங்க. சோ என்ன நடந்துச்சு அப்போ? சேம் இதே காஸ்டியூம், இதே கையில தான் சர்ப்ரைஸ் கொடுத்தேன் நானு. ஸோ எது கொடுத்தேன்னா, அது நம்ம ஒர்க் விஷயமா போயிருந்தோம். சரி ஓகே, ஏதோ ஒண்ணு பண்ணுமேன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். அந்த ஒரு தாஜ்மஹால் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாங்க? நீங்க நினைக்கலாம், நான் பாக்குறேன் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிரீட்டிங் கார்டு, தாஜ்மஹால், ரோசஸ்லாம் ஈஸியா கிடைக்கும். நானும் ஒவ்வொரு கடையா போறேன், தாஜ்மஹால் இருக்கா, கிரீட்டிங் கார்டு இருக்கா, எங்கேயுமே இல்லைன்னா கடைசியில மெரினா பீச் தாங்க நான் போய் பொம்மை வாங்கணும். அது எனக்கு தெரிஞ்ச தாஜ்மஹால் வந்து 5 ஹவர்ஸ் பக்கம் வரும் அதுங்க. கடைசியில எங்கேயுமே கிடைக்காதனால தாஜ்மஹால் பீச்ல தான் கிடைச்சிச்சு. ஆகஸ்ட் 10 அன்னைக்கு எங்க போயிருந்தீங்க சார்? என்ன ஸ்பெஷல் அன்னைக்கு? ஹைதராபாத் ஒரு ஷூட். ஸோ அதுக்காக போனேன். எந்த ஸ்பெஷல்லாம் இல்லை. ஸோ நமக்காக என்ன பண்றாங்க, அவங்க டிப்ரெஷன்ல குறைக்கிறதுக்காக சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி வேற என்ன விஷயங்கள் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல வாங்கி கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது? அவங்க அந்த மாதிரிதான் அவங்க ஒரு விஷயம் என்கிட்ட வந்து காமிச்சு கேட்பாங்க மீன்ஸ் கேட்க மாட்டாங்க. அதான் அவங்க கிட்ட பிடிச்ச விஷயமே. எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு டிவியில ஏதோ ஒன்று பாக்குறாங்க, இன்ஸ்டால ஏதோ ஃபீட்ல பாக்குறாங்கன்னா, இது எனக்கு அப்புறமா வாங்கி கொடு, எனக்கு ரொம்ப நாள் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், அது ஏன் அப்புறமா, இன்னைக்கே வாங்கிடுவோமே சொல்லிட்டு இன்னைக்கே வாங்கி கொடுத்துருவேன். ரொம்ப பெருசாலாம் ஆசைப்பட மாட்டாங்க.